நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாட்டி பேசுகிறேன். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதில்ல. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை நபர்களும் கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நிறுவனத்தை பற்றின வீடியோ தான். அந்த நிறுவனம் என்ன செய்யுது, அதனால எத்தனை டிரைவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தெளிவுரை வீடியோ தான். இனிமேல் போய் யாரும் அந்த நிறுவனத்தில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக போடப்படுற வீடியோ. கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நண்பர்கள் எல்லாருமே பாருங்க. கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன விஷயம், என்ன நிறுவனம்? எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட், நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல இருக்கிற எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் டேங்கர் வண்டி, எத்தனை ஆயில் ஓட்டுற வண்டி, டேங்கர் வண்டி. அந்த வண்டியை பற்றின கான்செப்ட் தான் இன்னைக்கு. எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 900 வண்டி வச்சிருக்கிற ஒரு நிறுவனம். ஆனால் அப்பேற்பட்ட நிறுவனம் டிரைவர்களை துளி கூட மதிக்கிறது கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், டிரைவர்களுக்கான படிக்காசு நாங்கள் 35,000 ரூபா தரோம், 36,000 ரூபா தரோம் வாங்கன்னு கூப்பிடுறதோட சரி, அந்த டிரைவர் அந்த வண்டியில ஓடுற வரைக்கும் தான் படிக்காசு போகும். அதுவும் முழுமையாக போகாது. அந்த டிரைவர் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரெஸ்ட் இறங்கிட்டா அந்த டிரைவருக்கு படிக்காசு கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு டிரைவர் வண்டி ஏறிட்டா வெளி மாநிலத்திலேயே போட்டு ஓட்ட வர்றாங்களே ஒழிய ஊர் பக்கம் விடுறது கிடையாது. அதே மாதிரி டீசல் அடிக்கிற பங்குல 2 நாட்கள் டீசல் அடிக்கிறதுக்காக நின்ன டிரைவர்களும் உண்டு. டீசல் அடிக்கிறதுக்கேவும் இதுல லோடு ஏத்திட்டா 24 மணி நேரத்துல போய் இறக்கு அப்படின்னு சொல்லி டிரைவர்களை பிரஷர் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். டிரைவர்களுடைய படிக்காசு முதல்ல முழுமையாக வரல. டிரைவர்களுக்கான மரியாதைன்றது கிடையாது. டிரைவர்களை லோடு ஏத்திட்டா மட்டும் வேகமா போன்ற பிரஷர். இது ஒரு பக்கம். டிரைவர்களுடைய படிக்காசு கொடுக்காம எவ்வளவோ டிரைவர்கள் அந்த நிறுவனம் இன்னைக்கு உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகி போச்சு. 900 வண்டி இருக்கு. அதுல டிரைவர்கள் விட்டுட்டு போன பணத்துல மட்டுமே அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு, அவங்க பேரு தனலட்சுமி, கோடி ரூபாய்க்கு மேல வீடு கட்டியிருக்காங்க. இது அதாவது நம்ம டிரைவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகளை ஃபுல்லா ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம். டிரைவர்களை ஓனரே நேரடியா அடிக்கிறாப்புல படிக்காசு கேட்டதுக்கு. அதாவது உங்க கம்பெனில நான் ஓடலைங்க, நீ வெளி மாநிலத்திலேயே போட்டு கொள்றீங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டிரைவரு சொல்லிட்டு வந்துட்டா, ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லைசன்ஸ் வாங்க போகும்போது ஓனரே நேரடியாக அடிக்கிறாப்புல. இதுல அடிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு தேட்டர் ஒண்ணு வச்சிருக்காங்களா, அதுக்கு சில நபர்களையும் போட்டு வச்சிருக்காங்களா டிரைவர்களை அடிக்கிறதுக்காக மட்டுமே. 35,000 ரூபாய் சம்பளம் சொல்றாங்க அப்படின்னா அந்த டிரைவர்கிட்ட இந்த மைலேஜ், அதாவது லோடு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துல போய் இறக்குன்னு பிரஷர் கொடுக்கும் போது விரட்டித்தான் போவாப்புல. மைலேஜ் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப உன்னுடைய சம்பளம் எனக்கு அப்படின்ற பாலிசியில அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துச்சு. நம்ம சங்கத்துல இருக்கிற சில நண்பர்களையே நம்ம நேரடியா உள்ள அனுப்பணும். இந்த விஷயங்கள் பூரா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு தகவல் கொடுங்க அப்படின்னு அனுப்பிட்டோம். அப்ப அனுப்புனதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. 2 நாளா வண்டி ஓட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல லோடு இறக்கி இருக்காப்புல ஒரு டிரைவரு. திரும்ப லோடு இறக்கணுடனே லோடு பிடிச்சிட்டாங்க. லோடு பிடிச்ச உடனே வண்டி எடுத்து கிளப்பு அப்படின்ட்டாங்க. காலையில இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு விடியறக்குள்ள நீ போயிரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. வந்த டிரைவர் தூக்கம் வந்துருச்சு. 3 மணிக்கு நிப்பாட்டி படுத்துட்டாப்ல. திரும்ப 5:30 மணிக்கு எந்திரிச்சு, எப்படி 4-5 வண்டி மொத்தமா வர்றாங்க. இல்லப்பா என்னால முடியல, தூக்கம் வருது, நான் தூக்கிட்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாப்ல. காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வர்றாப்ல. கேரளாக்குள்ள சிங்கிள் ரோடு எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல இறக்கம்.
அந்த பெண்டில் வரும்போது ஆல்ரெடி தமிழ்நாடு வண்டி ஒண்ணு பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்த வண்டி பக்கத்துல வரும்போது பார்க்க பிரேக்கு நிக்கல, ஃபுல் லோடு, ஓவர் லோடு, ஃபுல் லோடு. டேங்கர் வண்டி எப்படி நிற்கும்? வண்டி இடிச்சிருச்சு. ஓகே, அதாவது போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த பிரேக் டவுன் ஆகி நின்ன டிரைவர் தான் இந்த வண்டி ஓட்டின டிரைவரை டோரை திறந்து வெளியில இறக்கி ஆஸ்பத்திரிக்கு போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த டிரைவர் சரக்கு அடிக்கல. அந்த அடிபட்ட வண்டியோட டிரைவரும் போலீஸ்காரங்களும் போய் ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஊசி போட்டு கொண்டு வந்து வர்றாங்க. 5 நாள் அந்த வண்டி அந்த இடத்துலயே நிக்குது. கம்பெனில இருந்து ஒரு நபர் அனுப்பல. கம்பெனிக்கு போன் போட்டதுக்கு ஒரு நபரும் போன் எடுக்கல. ரெக்கவரி வண்டி வரல, எந்த ஒரு ஸ்டெப்பும் பார்க்கல. போலீஸ்காரங்களாம் அடிப்பட்ட அந்த டிரைவரும் சாப்பாடு வாங்கி இந்த டிரைவருக்கு கொடுத்திருக்காரு. எல்எம்ஆர் வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு காலு கிழிச்சு உள்ள அந்த பணியில சீலு வச்சு ஒழுகுது. போட்டோ எடுத்து ஓனருக்கு, அந்த தனலட்சுமிக்கு, மேனேஜருக்கு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காப்புல. ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் இல்ல. என்ன பண்ணுவார் அந்த நபர்? போன் போட்டு போனை எடுக்கல. 5வது நாள் அடிபட்டு 5வது நாள் அவர் கிளம்பி ஊருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 4 நாள் கழிச்சு ஆபீஸுக்கு போறார். ஆபீஸுக்கு போன நபர்கிட்ட நீ எப்படா வண்டியை விட்டுட்டு வரலான்னு செல்ல புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. எப்படி? செல்ல புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. போயிட்டு 10 நாள் கழிச்சு வா, திரும்ப 10 நாள் கழிச்சு போயிருக்காரு. 10 நாள் கழிச்சு போனதுக்கு உள்ள வச்சுக்கிட்டு அடி. எதுக்கு அடி? அந்த செல்லுல நம்ம சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் தளம் இருக்கு.